திருவன் சரணம். நமோ தஸ்ஸு பகவது அரஹதோ சம்மா சம்புத்தஸ்ஸு. அதிகௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ர குருநாதர் புத்தோத்பாதோ ஆர்யன் வான்சவின் பாத நமஸ்காரம். இப்போது நாங்கள் பார்ப்போம் பிறப்பு இறப்பு. பிறப்பு ஒன்று இருந்தால் இறப்பும் ஒன்று இருக்குது. பிறந்தவர் வயசு போயிட்டு நோய்வாய்ப்பட்டு இறந்து போவார். பிறப்பு இருந்தால் இறப்பும் இருக்குது. அப்போ இதுதான் கர்ம பூமி. பிறந்தவர் வாழ்கிறாரு, வாழ்ந்து அவர் படிக்கிறாரு, படித்து தொழிலுக்கு போகிறாரு, பணம் சம்பாதிக்கிறாரு, திருமணம் முடிக்கிறாரு, வீடு வாகனம் எடுக்கிறாரு, குழந்தைங்களை பெற்றுக்கொள்கிறாங்க. இப்படி வாழ்ந்து கடைசியில் இறந்து போகிறாங்க. இப்படியான மனிதர்கள் தான் எல்லா இடத்திலும் இருக்கிறாங்க. எல்லா நாடுகள்லேயும் தமிழும் சரி, சிங்களம் சரி, இங்கிலீஷ் சரி, அப்படி ஜப்பானா, எந்த மொழி பேசினாலும், எந்த நாட்டவராக இருந்தாலும் எல்லா மனிதர்களும் இந்த பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. பிறந்து வாழ்ந்து கொண்டு மாதிரியான வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கும் மனிதன் அப்போது இறப்பை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். பிறப்பு இறப்பு, இதுதான் மனிதனுடைய இயல்பு வாழ்க்கை. பிறந்தவர் இறக்கிறார். அப்போ மீண்டும் அவர் பிறக்கிறார். உபாதான பவோ. உலகம் இப்போ எல்லாம் இருக்கும் உலகத்தில் அவர் வாழ்ந்தார் தானே. வீடு, பணம், கணவன், மனைவி, குழந்தைங்க, தாய் தகப்பன், அப்படியான உலகத்தில் வாழ்ந்த அவர் அப்போ அதெல்லாமே உண்மை என நம்பி தானே வாழ்ந்தார். இதெல்லாமே இருக்கிறது என்ற பிடியில் துஷ்டிக்குள்ளே வாழ்ந்தார். அப்போ அதனால் அவருக்கு உலகம் உண்மையானது. அப்போ அந்த உலகம் உண்மையானதாக இருந்ததுனால அப்போ அந்த உலகம் அவருக்கு உபாதானையாகி இருந்தது. பிடித்து வைத்து அந்த பிடிப்பில் தான் அவர் வாழ்ந்து கொண்டு இருந்தார். அந்த பிடிப்பின் காரணமாக உபாதான பட்சயா பவோ, பிடிப்பின் காரணமாக அவர் அந்த பிறப்பு இறப்பு என்ற பயணத்தை நோக்கிறார். பிறப்பு இறப்பு என்ற பயணத்தை அவர் வழிநடத்தி போய் கொண்டிருக்கிறார். பிடிப்பின் காரணமாக இருக்கிறது. அந்த துஷ்டியின் காரணமாக அந்த பிடிப்புக்கு அகப்பட்டார். அந்த பிடிப்பின் காரணமாக அவர் பிறப்பை நோக்கி செல்கிறார். அடுத்த பிறவி. அப்போ இதுதான் கர்ம பூமியின் சுபாவம். இப்போ இந்த படிக்க சமுப்பாத தர்மத்தில் புத்தகத்தில் எழுதப்பட்ட விடயம்தான் அவித்யா பச்சயா சங்காரா, சங்கார பச்சயா விஞ்ஞானம், விஞ்ஞான பச்சயா நாமரூபம், நாமரூப பச்சயா சலாயத்தன, சலாயத்தன பச்சயா பஸ்ஸ பச்சயா வேதனா, வேதனா பச்சயா தன்னா, தன்னா பச்சயா உபாதான, உபாதான பச்சயா பவோ, பவ பச்சயா ஜாதி ஜரா மரண சோக பரிதேவ துக்க தோமனச உபாயாசா சம்பவந்தி என்ற இந்த புத்தகத்தில் எழுதப்பட்ட விடயம்தான் இது. ப்ராக்டிக்கல் பக்கம் அது எதுவுமே எங்களுக்கு எடுத்துக்கொள்ள முடியாது. ப்ராக்டிக்கலாக நாங்கள் அதை பற்றி கதைக்கும் போது, ஒவ்வொன்றுக்கும் காரணத்தை பற்றி கதைக்கும் போது அது ப்ராக்டிக்கல் பக்கம் அல்ல, அது எழுதப்பட்ட விடயம். புத்தகத்தில் எழுதப்பட்ட விடயத்தை நாங்கள் மனப்பாடம் பண்ணிக்கொண்டு அதை வாசித்து கொண்டு உட்கார்ந்துருப்பதனால பலன் இல்லை. ப்ராக்டிக்கலாக நாங்கள் இதை கையாளும் போது தான் எங்களுக்கு இந்த அனுபவம் கிடைக்கும்.
இந்த அனுபவத்தினூடாகத்தான் எங்களுக்கு இந்த மீளல் என்பது நடக்குது. அப்போது அவித்யா பச்சையா சங்காரா என்பது வந்து இந்த அறியாமையினால்தான் சங்காரா. அறியாமையினால் அந்த எண்ணங்களை நாங்கள் உண்மையின நம்புகிறோம். சங்காரா சப்பே சங்காரா, அனைத்தும் எண்ணங்கள், எல்லாமே எண்ணங்கள், அனைத்தும் எல்லாமே எண்ணங்கள். இங்கே இருப்பது ஒன்று கிடையாது. சப்பே சங்காரா. அப்போது அவித்யா பச்சையா சங்காரா, அறியாமையினால் இந்த எண்ணங்களில் நாங்கள் வாழ்கிறோம். சங்கார பச்சையா உபாதான, எண்ணங்களை உண்மையை நம்பினால அது உண்மையாக இருக்கிறது என்ற பிடிப்பில் இருக்கிறோம். உபாதான. அப்போ உபாதான பச்சையா பவம், வித்யா பச்சையா சங்கார, சங்கார பச்சையா விஞ்ஞானம். விஞ்ஞானம் என்ற மனம்தான் எல்லாத்துக்கும் அடிமையாக இருக்கு. மனதால் தான் நாங்கள் எல்லாத்தையும் பிடித்து வைத்து கொண்டிருக்கிறோம். மனதில் தான் நாங்கள் எல்லாத்தையும் சேமித்து வைத்து கொண்டிருக்கிறோம். விஞ்ஞான பச்சையா நாமரூப. அப்போ நாமரூபம் என்பது வந்து சத்தமும் வர்ணமும், பெயர் உருவம். அப்போ இது இரண்டும் இணைந்ததுனால தான் இந்த விஞ்ஞானம் என்பது மனம் உருவானுச்சு. அப்போ இதுதான் அந்த ஏதும் படித்த சம்பூத ஏது பங்கா நிருஜதி என்ற இந்த காரணம் அதன் பலன் என்ற சத்திய தர்மத்தை பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். அப்போ இதன் காரணமாகத்தான் இது உருவானுச்சு. அறியாமையினால் உலகம் உண்மையை நம்பினோம், மனதுக்கு அடிமையான எண்ணங்களில் நாங்கள் வாழ்கிறோம். அப்போ இதையே நாங்கள் இருக்கிறது அந்த பிடிப்பில் இருந்து கொண்டு அந்த பிடிப்பிற்கு இருப்பதனால உபாதானையாகினது. அந்த உபாதானையானதுனால பவ என்ற பிறப்பு இறப்பு என்ற பயணம் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். அப்போ இது சிலபஸ் வழியாக நாங்கள் சொல்லிக் கொடுக்குறதா இருந்தால் அது பெரிய ஒரு கதை இருக்குதுங்கண்ணே. ஆனால் அதில் ப்ராக்டிக்கல் என்பது கிடையாது. ப்ராக்டிக்கல் பக்கம் வந்து நடைமுறை அனுபவத்தில் தான் இருக்குது. நடைமுறை அனுபவத்தில் அவர் சத்திய தர்மத்தை கேட்டு அதை நடைமுறை பக்கம் திரும்பி பார்த்தா இந்த அனுபவம் தான் அவருக்கு கிடைக்கும். ஆனால் அது புத்தகத்தில் உள்ளது அல்ல. அவருடைய அனுபவம், அவருடைய வாழ்க்கையில் அவர் பெற்றுக்கொண்ட அனுபவம். இப்போ இது வந்து எழுத வேண்டியது இல்லை. எழுதினால் அது பிழையாயிரும். எழுதியது எல்லாமே உண்மையாகாது. ஏன்னா உணர்வை எழுத முடியாது, ஃபீலை வந்து எழுத முடியாது. அது எப்படி எழுதுறது? எழுதினால் அது வெறும் எண்ணங்கள் ஆகிரும். உப்பை பற்றி நாங்கள் எப்படி எழுதுவது? உப்பை பற்றி எழுதினால் அந்த உப்பின் சுவையை உணர முடியுமா? என்ன எழுதினால் அந்த உணர்வு அவருக்கு வருமா? வாசிப்பவருக்கு உணர்வு வருமா? உணர்வு வராது. வாசிப்பவருக்கு வரும் எண்ணங்கள் மட்டும்தான் வரும். அப்போ எண்ணங்களில் இது இப்படித்தான் அப்படின்ற ஒரு ஒரு ஒன்றை ஏற்படுத்தி கொள்வார் அவர். ஆனால் அது ஒரிஜினல் ஆகாது. அப்போ அவர் உப்பை சாப்பிட்டே ஆகணும். உப்பை சாப்பிட்டா தான் அவருக்கு உப்பின் உணர்வு என்பது இதுதான் என்பது அவருக்கு புரியும். அது வரைக்கும் உப்பை பற்றி நாங்கள் எவ்வளவு தான் பேசினாலும் எவ்வளவு தான் எழுதினாலும் அதில் ப்ராக்டிக்கல் என்பது கிடையாது. அப்போ ப்ராக்டிக்கல் பக்கம் திரும்பினா தான் இது எங்களுக்கு அகப்படும். பிறப்பு இறப்பு என்ற பயணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிற இந்த மனிதனின் வாழ்க்கை கதை தான் இதன் காரணமாகத்தான் இவை அனைத்தும் உருவாகியிருக்கு என்பதை இந்த படிக்க சமுப்பாதத்தில் பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அப்போது இது உண்மையிலேயுமே இந்த மனசில் தான் எல்லா கதையும் நடக்குதுன்னு சொன்னால், மனதில் தான் நாங்கள் எல்லாத்தையும் பிடிச்சு வச்சு கொண்டிருக்கோம் அப்படின்னா, இப்போ மனம் உருவான விஷயம்தான் இங்கே ஆரம்பம். இதுதான் முதலில் நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம். மனம் உருவான விதம், அதுதான் இப்போ ஆன்மா உருவான விதம். இந்த ஆன்மா உருவான விதம் பற்றி நாங்கள் தெரிந்து கொள்வதனால அது துஷ்டியிலிருந்து மீள முடியும். அப்போ துஷ்டியிலிருந்து மீள்வது என்பது உலகிலிருந்து மீள்வது என்பது தான். உலகம் என்பது சத்தம், வர்ணம், வாசனை, சுவை, குளிர், உஷ்ணம், இறுக்கமான, பாரமான இந்த தன்மைகளால் உருவானது. கண்களுக்கு வர்ணம் உருவம் தெரிஞ்சிச்சு, காதுக்கு சத்தம் பெயர் கேட்டுச்சு, மூக்குக்கு வாசனை அல்லது துர்நாற்றம், நாக்குக்கு சுவை, உடலுக்கு குளிர், உஷ்ணம், இறுக்கமான, பாரமான, மென்மையான இந்த தன்மைகள். இவை அனைத்தும் கலந்த எண்ணம் தான். அப்போது மனம்தான். அப்போது மனதில் தான் நாங்கள் உலகம் இருக்குது என்று சொல்லி நாங்கள் பிடிச்சு கொண்டிருப்போம். இந்த 5 உற்பத்தி நிலையங்களும் கலந்தது, சேர்ந்தது, இணைந்தது. பிறந்த பிஞ்சு குழந்தைக்கு ஒன்றுமே இருக்கலை, எதுவும் இருக்கலை. அப்போ அங்கேயே ஒரு மனம் உருவாகி இருக்கலை, ஆன்மாவன் உருவாகி இருக்கலை.
அப்போது இதுதான் ஆரம்பம், இங்கே தான் உருவாகுது. அப்போது பிஞ்சு குழந்தையின் மனசில் ஏதும் இருக்கலை, ஒன்றும் இருக்கலை. அப்போ அங்கே பிரபாஸ்வரம், தூய்மையானது, பசுமையானது, இனிமையானது. அந்த மனம் என்பது மனம் என்று அங்கே ஒன்று உருவாகி இருக்கலை, ஆன்மா என்ற துஷ்டி அங்கே உருவாகி இருக்கலை. ஆனால் கண்களுக்கு வர்ணம் தெரிஞ்சிச்சு. குழந்தைக்கு கண்களுக்கு வர்ணம் தெரியும், அது தெரியாமல் போகாது. குழந்தைக்கும் தெரியும், காதுக்கும் சத்தம் கேட்கும், மூக்குக்கு வாசனை, நாக்குக்கு சுவை, இவை எல்லாமே சென்சர்கள் இயங்கினுச்சு. ஆனால் அங்கே மனம் உருவாகி இருக்கலை, ஆன்மா உருவாகி இருக்கலை. அப்போ எப்படி உருவானிச்சு, எப்படி இது சேர்ந்துச்சு அப்படின்னு தான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த படிக்க சமுப்பாதத்தில் ப்ராக்டிக்கல் பக்கம் சொல்கிறாரு. ஆனால் இதை புத்தகத்தில் எழுதி வைத்துக்கொண்டு இதை இன்றைக்கி கிளி போல் பேசிக்கொண்டு உட்காந்துருக்காங்களே தவிர இது உண்மை யதார்த்தம் என்ன அப்படின்றத கையாளாமல் பேசிக்கொண்டு இருப்பதனால இதில் எந்த ஒரு பலனும் இல்லை. அதில் உண்மையான சத்தியம் என்பது வெளிவராது. ஏன்னா அனுபவம் இல்லை, வெறும் சிலபஸ் மட்டும்தான். சிலபஸில் உண்மை கிடையாது. சிலபஸ் கடைப்பிடிப்பதனால யாரும் உலகை வெல்ல முடியாது. அவர் அனுபவபூர்வமாக அந்த உலகம் உண்மை இல்லை, இது எல்லாமே எண்ணங்கள், எல்லாமே வர்ணமும் சத்தமும் வாசனை சுவை குளிருஷ்ணம் இவையெல்லாம் கலந்தது தான் உலகம் என்பது. கலந்த உலகம் எங்கேயாவது இருக்குதா? இல்லை. சென்சர்களை நாங்கள் விமர்சித்து பார்த்தா கண்ணை மூடிக்கொண்டா வர்ணம் என்பது இல்லை, காதை மூடிக்கொண்டா சத்தமும் இல்லை, மூக்கையும் மூடிக்கொண்டா வாசனையும் இல்லை, நாற்றமும் இல்லை. ஒரு நாக்கையும் நாங்கள் நிறுத்தி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் சுவையும் இல்லை. அப்போ உடலை நாங்கள் உடல் ஐசியூலையோ அப்படி இல்லாட்டி மரத்து போயிடுச்சுன்னா இந்த பல் பிடுங்குவதற்கு பல் வைத்தியர்கள் இந்த ஒரு ஊசி ஏற்றுவாங்க வலிக்காமல் இருக்கிறதுக்கு, மரத்து போகிறதுக்கு. அது மாதிரி இந்த உடல் மரத்து போயிடுச்சுன்னு சொன்னால் அப்போ எங்கே இருக்குது குளிர் உஷ்ணம், இறுக்கமான பாரமான தன்மை? அப்படி ஒன்றும் கிடையாது. அப்போ இந்த சென்சர்களால் உருவானது தான் உலோகம். கண்களுக்கு தெரிஞ்சு, காதுக்கு கேட்டுச்சு. அப்போ இது சென்சர்கள் இயங்குவதனால தான் உருவானிச்சே தவிர சென்சர்கள் இயங்கலைன்னு சொன்னால் உலகம் எங்கே இருக்குது? உலகம் ஒன்று கிடையாது. அப்படி ஒன்று எங்கேயும் இல்லை. அப்போது இதுதான் சத்தியம். அப்போ உலகம் இருக்கிறதுன்ற நாங்கள் நினைத்து தான் பிரித்து கொண்டிருக்கோம். எல்லாமே இணைஞ்சி ஒன்று உருவானிச்சு, 5 நிலையங்களும் இணைஞ்சி ஒன்று உருவானிச்சு. அதுதான் 6வதான மனம் என்ற நிலையம். இந்த மனம் என்ற நிலையத்தில் தான் நாங்கள் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லி பிடிச்சு கொண்டிருக்கோம். உண்மையிலேயும் வெளியில் இருப்பது கிடையாது. அப்போது மனசில் தான் நாங்கள் எல்லாத்தையும் நினைத்து பிடித்து வைத்து கொண்டிருக்கிறோம். அப்போ இது உண்மையை நம்பிக்கொண்டிருக்கிறோம். அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் இந்த மனிதர்கள் எல்லாமே வாழ்கிறாங்க. அப்போது இதுதான் உண்மை கிடையாது, இதுதான் பொய், மாயை, கற்பனை. அப்போ இந்த கற்பனையிலிருந்து மீள முடியும் உண்மையை புரிந்து கொண்டாதான். இது எப்படி உருவானிச்சுன்னு தெரிஞ்சு கொண்டாதான். உருவான விதம் தெரிஞ்சு கொள்ளாமல் நாங்கள் எப்படி அதிலிருந்து எங்களுக்கு மீளல் என்பது நடக்கும்? அது நடக்காது, அது சாத்தியமில்லை. உண்மையை நாங்கள் புரிந்து கொள்ளாத வரைக்கும், உண்மையை நாங்கள் முதல்ல கேட்டு தெரிஞ்சு கொண்ட விடயத்தை புரிஞ்சு கொண்ட விடயத்தை ப்ராக்டிக்கலாக நடைமுறையில் கையாண்டு அலசி ஆராய்ந்து விமர்சித்து பார்க்கும்போது அப்போ ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை. பிறந்த பிஞ்சு குழந்தையை போல் அங்கே பிரபாஸ்பரமான ஒரு தூய்மையான மனநிலை உருவாகுது. காரணம் என்னென்னா வெளியில் அப்படி ஒன்று கிடையாது. வெளியில் இருக்கிறது என்ற நினைப்பில் வாழும் மனிதன் எனக்கு ஒரு பெருமதியும் மதிப்பையும் கொடுத்து வைத்து கொண்டிருக்கிறார். அந்த பெருமதியும் மதிப்பும் தான் நான், அதுதான் அந்த பவர். அதில் தான் இருக்குது இந்த ஆன்மான துஷ்டி, அதுதான் பவர். அந்த துஷ்டிக்குள்ளே தான் இப்போ பிடியில் தான், அந்த பிடிக்குள் தான் அவர் இருக்கிறார். இப்போ அந்த பவர் தான் இங்கே குறைஞ்சி போகுது, பெருமதியும் மதிப்பும் தான் இங்கே குறைஞ்சி போகுது. வெளியில் உண்மை இல்லை. மாமரம் என்பது ஒரு எண்ணம், அது வெளியில் இருப்பது கிடையாது. அதை நாங்கள் பிடிச்சு பார்த்தா ஒரு இறுக்கமான பாரமான தன்மை கண்களுக்கு தெரிஞ்சிச்சு, காதுக்கு கேட்டுச்சு, மூக்கால் உணர்ந்த வாசனை, நாக்கால் உணர்ந்த சுவை, எல்லாமே கலந்த ஒரு எண்ணம் தான் அப்போது மாமரம். மாமரம் என்பது வெளியில் இருக்குது இல்லை, வெளியில் இல்லை, இது மனதில் தான் என்ற நடைமுறை அனுபவம் அவருக்கு தேவை. நடைமுறை அனுபவத்தில் மாமரம் என்பது உண்மை இல்லை, அது ஒரு எண்ணம். இந்த சத்தியத்தை அவர் கையாண்ட உணர்வு அவருக்குள் ஏற்படும். கையாண்டதன் ஊடாக அவருக்கு ஒரு உணர்வு ஏற்படுது. அப்போ தான் இந்த சத்தியத்தை உணர்ந்த உணர்வு, இங்கே தான் அந்த சத்தியத்தை உணர்கிறார் அவர். அந்த உணர்வு தான் உலகில் உலகம் என்பது உண்மை இல்லை, எல்லாமே சத்தம், வர்ணம்,
என்ற அந்த சத்தியத்தை கையாண்டதுனால அவருக்கு ஒரு உணர்வு இங்கே பிறக்குது. அந்த உணர்வு தான் அனாத்மம். ஆன்மா என்ற துஷ்டியிலிருந்து மீண்ட அனாத்ம தர்மத்தை கையாண்ட உணர்வு இதற்கு பெயர் தான். அப்போ இந்த அனாத்ம தர்மத்தை கையாண்டதுனால நடைமுறை அனுபவத்தினால் அவர் சத்தியத்தை உணர்கிறார் என்றால், அப்போ அந்த மாமரம் என்பதிலிருந்து அவர் மீள்கிறார். மாமரத்துக்கு உள்ள பெருமதியும் மதிப்பும் அங்கே இழக்கப்படுகிறது. அதுக்குள்ள வேல்யூ ஒன்று இல்லாமல் போகுது. வேல்யூ இல்லைன்னு சொன்னால் அப்போ ஈகோ இல்லை. எது இருந்தாலும் ஒன்று, இல்லைனாலும் ஒன்று. சாமானியமான ஒரு எளிமையான வாழ்க்கையை அவரால் வாழ முடியும். ஏன்னா அப்படியோ நீங்கள் கிடையாது என்ற சத்தியத்தை அவர் கண்டு விட்டார். அப்போ அம்மா என்றாலும் ஒரு எண்ணம், அப்பா என்றாலும் ஒரு எண்ணம், கணவன் என்றாலும் ஒரு எண்ணம், மனைவி என்றாலும் ஒரு எண்ணம். எதை சொன்னாலும் அவைகள் அனைத்தும் எண்ணங்கள் தான், வெளியில் இருப்பது கிடையாது. தங்கம் என்பது ஒரு எண்ணம். அப்போ அதுக்கு வேல்யூ ஒன்று, மதிப்பு ஒன்று கொடுத்து அதை வழிநடத்தி போய் கொண்டதும் சொன்னால் அது இருப்பதை துஷ்டிக்குள்ளே, ஆத்மா என்ற துஷ்டிக்குள்ளே. அப்போ அது தங்கம் என்பது ஒரு எண்ணம் என்ற சத்தியத்தை அவர் கையாளாத வரைக்கும் அப்போ அதுக்கு பெருமதி மதிப்பும் இழக்கப்படாது. அந்த பெருமதி மதிப்பும் அவர் வைத்து கொண்டு தான் இருப்பார். அந்த பிடியில் அவர் இருந்து கொண்டு தான் இருப்பார். அப்போ தங்கம் என்பது கண்களுக்கு தெரிஞ்சிச்சு, காதுக்கு கேட்டுச்சு. அப்போ இரண்டும் இணைஞ்சனால அதுக்கு ஒரு பெருமதியை கொடுத்து, மதிப்பை கொடுத்து, அந்த மதிப்பில் தான் நாங்கள் வாழ்கிறோம். அப்போ அது மதிப்பு தான் நான், அந்த பெருமதி தான் நான், அந்த பவர் தான் நான். அப்போ அந்த சத்தியத்தை உணர்ந்தவரை பவர் இங்கே அழிஞ்சு போகுது. அப்போ நான் தான் அழிஞ்சு போகிறேன். அதுக்குள்ளே பெருமதி அழிஞ்சு போச்சுன்னு சொன்னால், மதிப்பு அழிஞ்சு போச்சுன்னு சொன்னால், அப்போ நான் தான் அழிஞ்சு போனேன். நான் என்று இங்கே ஒருவர் இல்லை. அப்போ நான் இல்லை, சென்சர் சிஸ்டம் மட்டும்தான். அப்போ கண்கள் என்பது ஒரு உற்பத்தி நிலையம் மட்டும்தான். கண்களுக்கு வர்ணம் தெரியுதுன்னு சொன்னால் அதே அப்போ நானாக பார்க்குறேன், எனக்கா தெரியுது இல்லை. அது ஒரு சிஸ்டம். கண் என்பது ஒரு கேமராவை போல. அதற்கு வர்ணம் தெரியுது என்பது சுபாவ தர்மம். கண்களுக்கு தெரிவது என்பது சுபாவ தர்மம். அதை நான் தான் பார்க்கிறேன், எனக்கு தான் தெரியுதுன்னு சொன்னால் அதுதான் ஆன்மான்ற துஷ்டி. நான் இருந்து கொண்டு பார்க்கிறேன், இல்லை உண்மையிலேயே அப்படி ஒன்று இங்கே கிடையாது. நான் என்று இங்கே ஒருவர் இல்லை, சென்சார் சிஸ்டம் மட்டும்தான் இங்கே ஓடுது. திரைப்படத்தில் திரையரங்கில் போயிட்டு படம் பார்க்கும்போது திரைக்குள்ளே எதுவும் இல்லை, திரையில் உண்மை கிடையாது, எல்லாமே சோடிக்கப்பட்டது, தயாரிக்கப்பட்டது. தயாரித்து திரையரங்கத்தில் நாங்கள் போய் படம் பார்க்குறோம் சொன்னால் அதில் உண்மை இல்லை, இதில் சத்தியம் இல்லை என்பது எங்களுக்கு புரியும். இதே போலத்தான் நிஜ வாழ்க்கையிலும் நாங்கள் பார்ப்பது வெளியில் இல்லை, கேட்பது வெளியில் இல்லை. கண் என்ற சென்சர் இயங்குவதனால வர்ணம் தெரியுது. அப்போ அதை நானாக பார்க்கிறேன், நான் பார்க்கலை. அப்போ அது ஒரு செயல்பாடு நடக்குது. கண்களுக்கு வர்ணம் என்பது ஒரு செயல்பாடு, சிஸ்டம் ஒன்று அங்கே. அப்போ நான் இல்லை. அப்போ காதுக்கு கேட்பது ஒரு செயல்பாடு, ஒரு சிஸ்டம் ஒன்று நடக்குது. அப்போது இதற்குள்ளே நான் இல்லை. அப்போ நான் இல்லாமல் சென்சார்கள் இயங்குதுன்னு சொன்னால் அவர் சத்தியத்தை கையாண்டு நடைமுறை அனுபவம் அவருக்கு வேணும். அந்த அனுபவ ரீதியில் அனுபவபூர்வமாக அவர் உலகிலிருந்து மீள்கிறார் என்றால் அப்போ அவருக்கு தெரிவது எல்லாமே சிஸ்டம் மட்டும்தான். அப்போ சிஸ்டம் ஓடும், அவரும் வழக்கம் போலவே எல்லா செயல்பாடும் நடத்துவார். எதிரையும் மாற்றம் இல்லாமல் எல்லாமே வழக்கம் போல் இருக்கும். ஆனால் அந்த துஷ்டிக்குள்ளே அவர் இல்லை. சாமானியமான மனிதன் துஷ்டிக்குள்ளே இருக்கிறார். இதை எப்படியாவது அடையணும், அதை எப்படியாவது பெற்றுக்கொள்ளணும், அதை என்ன சரி செஞ்சு டார்கெட் பண்ணி அதை அடைஞ்சே ஆகணும் அப்படின்ற தீர்மானத்தில் வாழும் மனிதர்கள் தான் புத்தக்கின மனிதர்கள். ஆனால் இவருக்கு அப்படி ஒரு துஷ்டி கிடையாது. சத்தியத்தை புரிந்து கொண்டவருக்கு அது இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான். அது உபாதானையிலிருந்து அவர் மீண்டு விட்டார். அதுதான் உபாதான ஸ்கந்தையிலிருந்து மீண்ட சுபாவம், உபாதான ஸ்கந்தையிலிருந்து மீண்ட சீலம். ஆரியர்கள் பின்பற்றிய ஆரிய காந்த சீலம் இங்கே தான் இருக்குது. வெளியில் ஒன்று இருந்தால் தான் அதை பிடித்து கொள்ளவோ, அதை தன் வசப்படுத்தி கொள்ளவோ, அதை பெற்றுக்கொள்ளவோ ஏதோ ஒரு ட்ரிக்ஸை அவர் பயன்படுத்துவார். அப்படி ஒன்று வெளியில் எங்கேயுமே கிடையாது என்ற சத்தியத்தை அவர் உணர்ந்தவருக்கு அந்த ட்ரிக்ஸு எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு. அப்போ அது இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான். வேல்யூ ஒன்று கிடையாது, மதிப்பு ஒன்று கிடையாது. அப்போ ஒரு சாமானியமான எளிமையான வாழ்க்கைக்கு வராரு. மற்றவர் வேதனையில் வாடி வதங்கி தீயில் வெந்து கொண்டிருப்பார்.
ஆனால் இவர் தீ அணைந்து வேதனை இல்லாமல் மன மகிழ்ச்சியாக இவர் எளிமையான வாழ்க்கையில் இருப்பார். இவர் ரொம்ப தெளிவானவராக இருப்பார். தண்ணீரை போல சுத்தமானவர் இவர், பாலை போல பரிசுத்தமானவர் இவர், குழந்தையை போல பிரபாஸ்பர மனம் கொண்டவராக இருப்பார். இதுதான் ப்ராக்டிக்கல் அனுபவம். அப்போது இந்த சத்தியத்தை கண்டு நடைமுறையில் கையாள்பவருக்குத்தான் இது எல்லாமே சாத்தியமாகுது. அப்படி இல்லாட்டி நாங்கள் சமத்தை தியானம் பண்ணி மனதை ஒருநிலைப்படுத்தி கொண்டு உட்கார்ந்துருப்பதனால இது சாத்தியமில்லை, அது தற்காலிகம். எந்த பூஜையை செய்து எந்த எப்படியான வழிபாடுகளை செய்தாலும் அதில் எங்களுக்கு மீளெழுந்து நடக்காது. இந்த மாதிரி ஏகப்பட்ட துஷ்டிகளில் வாழும் மனிதர்கள் உலகில் இருக்கிறாங்க. துஷ்டிகளிலிருந்து மீளத்தான் சத்தியம் தேவை. சத்தியத்தை கண்டவர் துஷ்டியிலிருந்து மீள்கிறார். அப்போ உலகில் அவர் சாமானியமான முறையில் வாழ்வார். எதையுமே அவர் உபாதானைக்கு கொள்ள மாட்டார். உபாதானையிலிருந்து மீள்கிறார். அப்போ உபாதானையிலிருந்து மீண்டவர் பவ என்ற பிறப்பு இறப்பில் இருந்து மீள்கிறார். அப்போ அவருக்கு பிறப்பு இறப்பு கிடையாது. ஏன்னா பிறந்தவர் ஒருத்தர் இங்கே இல்லை. பிறந்தவர் இருந்தால் தான் இறப்பதற்கு ஒருவர் இருக்கிறார். மாமரம் என்பது உண்மையாக இருந்தால் அவங்க தான், அதுதான் பிறப்பு அவருடைய. அது அந்த உலகம் உண்மை அவருக்கு. மாமரம் என்ற உலகத்தில் அவர் இருக்கிறார். அப்போ பிறந்திருக்கிறார் அவர். அப்போ பிறப்பில் இருக்கும் அவருக்கு மாமரம் உண்மையானதனால அந்த உபாதானையில் இருந்த அவருக்கு மரணம் இருக்கிறது. மரணத்தின் பிறகு அவருக்கு பிறப்பும் இருக்குது. இந்த மாமரம் என்பது உண்மையில் அது ஒரு எண்ணம் என்ற சத்தியத்தை கையாண்டவருக்கு நடைமுறை அனுபவத்தினூடாக அந்த சத்தியத்தை உணர்ந்தவருக்கு மாமரம் என்பது உண்மை இல்லை, அது ஒரு எண்ணம் என்ற சத்தியத்தை கையாண்டும் நடைமுறை அனுபவத்தில் அவர் சத்தியத்தை உணர்ந்ததன் பிறகு அவருக்கு மாமரம் என்பது உபாதானை ஆகாது. அது ஒரு எண்ணம் என்ற சத்தியத்தை கண்டுவிட்டார். அப்போ உபாதானையிலிருந்து மீள்கிறார் என்றால் பவ என்ற பயணத்திலிருந்து அவர் மீள்கிறார். பிறப்பு இறப்பு என்பது அவருக்கு கிடையாது. அப்போ இதுதான் முதல் நிலை. இதுதான் காம பூமியிலிருந்து விடுதலை பெற்ற சுபாவம். இதுதான் சம்மாதிட்டி. இப்போ இந்த சம்மாதிட்டிக்கு வந்தவர் காம பூமியிலிருந்து வென்றவருக்கு மீதி இருப்பது ரூப மற்றும் அரூப பூமிகள். அவர் காம பூமியை வென்று விட்டார் என்றால் அவர் துன்பத்திலிருந்து மீண்டு விட்டார், விடுதலை அடைந்து விட்டார். துன்பம் இனி அவருக்கு கிடையாது. ஆனால் இது முற்றுமுழுதாக இன்னும் அவர் விடுதலை பெறலை. ஆனால் அவர் நியத சம்போதிப்பராயினார். நிச்சயமாக அவர் நிர்வாணம் அடைவார். ஏன்னா அந்த காம பூமியிலிருந்து விடுதலை பெறுவது தான் மிகவும் கஷ்டமான விடயம். அந்த காம பூமியிலிருந்து விடுதலை பெற்றவர் பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். ஒரு உதாரணம், ஆனந்த இந்த தரையில் இந்த பூமியில் உள்ள மண் பெரிதா, இந்த கையில் உள்ள மண் பெரிதா என்று கேட்கிறார், கையில் மண்ணை எடுத்து வைத்துக்கொண்டு. அப்போ ஆனந்த கூறுகிறார், சுவாமி கையில் உள்ள மண் என்பது ரொம்ப சின்னது, ரொம்ப சிறியது. அது பூமியில் உள்ள மண்ணுக்கும் இதுக்கும் ஒப்பிட முடியாத அளவுக்கு எவ்வளோ பெரிய ஒரு வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள், ஆனந்த இந்த சத்தியத்தை, இந்த சமாதிட்டியை அடைந்தவர் உலகம் என்பது ஒரு எண்ணம், அது எங்கேயும் இருப்பது இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவர் இந்த மண்ணை இந்த பூமியில் உள்ள மண்ணை போல பிறப்பு இறப்பு இந்த பயணத்தில் இருந்தவர் மீள்கிறார். அவருக்கு எஞ்சி இருப்பது இந்த கையில் உள்ள மண்ணை போல இன்னும் கொஞ்சம்தான் இருக்குது. அப்போ அவர் இதையும் கடந்து நிச்சயமாக நிர்வாணம் அடைவார் என்ற சத்தியத்தை பகவான் புத்தர் அவர்கள் ஆனந்தவிடம் கூறுகிறார். அப்போது இந்த சமாதிட்டி என்பது அதி துர்லபம். சமாதிட்டி இல்லாமல் சம்மா சங்கப்ப கிடையாது, சம்மா வாச்சா கிடையாது, சம்மா ஆஜீவ, சம்மா கம்மந்த, சம்மா வாயாம, சம்மா சதி, சம்மா சமாதி என்பது சம்மாதிட்டிக்கு வராதவருக்கு கிடையாது. சம்மாதிட்டி தான் ஆரம்பம். அங்கே அந்த நிலையை ஸ்ட்ராங் ஆகிடுச்சின்னு சொன்னால், சத்தியத்தை அவர் கண்டுவிட்டார்ன்னு சொன்னால், அப்போ அவரில் போகிறார் பயணத்தை. இந்த வழியில் பயணிப்பவர் அவர் அல்ல, சிஸ்டம் தான் இங்கே நடக்குது. அப்போ இது எல்லாமே அவருக்கு நடக்குதே தவிர அவர் செய்வது கிடையாது. ஏன்னா அவரிலிருந்து அவர் மீண்டு விட்டதன் பிறகு சென்சர் சிஸ்டம் தான், மனதிலிருந்து அவர் மீள்கிறார்.
வெளி உலகத்திலிருந்து மீண்டவர் மனதில்தான் உலகம் என்ற சத்தியத்தை சம்மாதிட்டியில் கையாள்றார். அப்போ சம்மாதிட்டிக்கு வந்தவருக்கு மனதில் உலகம் இருக்குது, எண்ணங்களில் அவர் வாழ்கிறார் என்றால் அப்போ அந்த எண்ணங்களிலிருந்து மீள்வதற்குத்தான் இந்த ஆரிய அஷ்டாங்கிக மார்க்கம் என்ற இந்த 8 வழி பாதையை பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார் என்றால் அது அப்போ அவர் செய்வது கிடையாது. அவருக்கு நடக்குது என்னன்னு சொன்னால் இந்த வழியில்தான் அவருடைய பயணம் மேற்கொள்ளப்படுது. சம்மா வாச்சா, சம்மாதிட்டி, சம்மா சங்கப்ப. அவருடைய எண்ணங்கள் வந்து எண்ணங்களில் ஏதும் இல்லை. எந்த எண்ணம் வந்தாலும் அந்த எண்ணங்களுக்கு மதிப்பு இல்லாமல் போகுது. அதான் சம்மா சங்கப்ப. நினைப்பு, எண்ணங்கள், மனதுக்கு எந்நேரம் எண்ணங்கள் வரும் போகும். நினைப்பு என்பது நடக்கும். ஆனால் அதுக்கு பவர் இல்லை, அதுக்கு ஒரு வேல்யூ கிடையாது. அப்போது அந்த எண்ணங்களிலிருந்து மீண்ட எண்ணங்களிலிருந்து மீண்டு போகும் நிலைக்கு பெயர் தான் இந்த சம்மா சங்கப்ப. அப்போ அதுக்கு வேல்யூ ஒன்று கிடையாது. அதுக்கு எதுக்குமே இறங்கி பிடித்து கொள்ளாத ஒரு சுபாவத்தை கூறுகிறார். இப்போ சம்மா வாச்சா என்றால் வார்த்தைகளிலும் ஒன்றும் கிடையாது. எதை பேசினாலும், எந்த வார்த்தையாக இருந்தாலும், அது எந்த மொழியாக இருந்தாலும் அதில் உண்மை இல்லை. எல்லாமே சத்தமும் வர்ணமும் கலந்தது தான் வார்த்தை எல்லாமே. எந்த வார்த்தையை பேசினாலும் அது ஒரு சத்தம் தானே. சத்தம் இல்லாத வார்த்தை இருக்குதா? இல்லை. வர்ணம் இல்லாத வார்த்தை இருக்குதா? இல்லை. அப்போ இரண்டிலும் மீண்டதன் பிறகு வார்த்தைக்கு பவர் இல்லை. வார்த்தையை பயன்படுத்துவார், அவர் பேசுவார். ஆனால் அது வார்த்தைக்குள் அவர் இறங்கி கொள்ள மாட்டார். உண்மையை நம்பி அவர் பேச மாட்டார். ஒருத்தங்க பிடிவாதம் பிடிப்பாங்க வார்த்தையில். இதுதான் உண்மை, நான் சொல்வது தான் சரி அப்படின்ற நிலையை அவர் உறுதிப்படுத்துவார் வார்த்தைகள். ஆனால் இவர் அப்படி அல்ல. வார்த்தைகள் எதிலுமே உண்மை இல்லை என்ற சத்தியத்தை கையாளுகிறார் சம்மா வாச்சா என்ற நிலையில் அவர். இது நடைமுறை அனுபவம். இப்படியான இந்த ஆரிய அஷ்டாங்கிக மார்க்கையில் அவர் பயணிக்கும் போது அவர் செய்யாமல் எல்லாமே நடக்குது. அவர் செய்யாமல் எல்லாமே அவருக்குள் நடக்குது. அப்போ இது அனுபவபூர்வமான ஒரு விடயம். விமர்சித்து பார்த்தா தான் அது புரியும். இது எல்லாமே சென்சர் சிஸ்டம் மட்டும்தான். சிஸ்டம் ஓடும், ஆனால் இந்த செயல்பாடு ஓடும். ஆனால் இதற்குள் ஒருவர் இல்லாமல் எல்லாமே இயங்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அப்போது இது இன்னும் நீளமாக போகுது. இது இன்னும் நீளமாக போகிறதுனால நம்ம இதை இன்னொரு போதனையில் பார்ப்போம். இன்றைக்கு நாங்கள் இப்போதைக்கு முடித்துக்கொள்வோம். இந்த போதனைகள் அனைத்தும் இந்த தெளிவுபடுத்தல் அனைத்தும் உங்களுக்கும் இந்த சம்சார துன்பத்திலிருந்து மேலே மனதின் மாயிலிருந்து விடுதலை பெற இந்த சத்திய தர்மம் உங்களுக்கும் துணையாக இருக்கும். திருவன் சரணம்.